Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா crude oil அதாவது ஆயில் வந்து நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சு. சோ ஆயிலை வந்து கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத வியூ பண்ணி பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் சைடில் இந்த லெவலில் இருந்து நல்லா புஷ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு மேஜர் கரெக்ஷன். ஓகேங்களா, இது எதுக்காக நான் மேஜர் கரெக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமோட அண்ட் ரீசன்ட் ஸ்விங்கோட லெவல் சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் நம்மளோட ரீசன்ட் ஸ்விங்கோட சப்போர்ட் லெவல் அண்ட் இதுதான் நம்மளோட ஹை. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை பிரேக் பண்ணாதான் இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமோட இந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து எது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்போ இந்த லெவல் வந்து நமக்கு வந்து 2011 உள்ள ஹை. ஓகேங்களா, 2011 இதான் ஹை. ஸோ அந்த ஹையை தான் போய் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மேஜர் கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2008 உள்ள ஹை. ஓகேங்களா, ஸோ இந்த 2008 உள்ள ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து அகைன் போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கிருந்து மார்க்கெட் இன்கேஸ் இதுக்கு கீழே வரல அப்படின்னா அகைன் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மேலே போக ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹை. ஓகேங்களா, ஆல்ரெடி இந்த ஹையை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்குது அண்ட் இங்கே வச்சே மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, இங்கே எல்லாம் வெகு தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ அகைன் இன்கேஸ் இங்கேருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மார்க்கெட் மேலே போகுதுன்னா ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து இந்த இடத்துல டபுள் டாப் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அதையும் தாண்டி பிரேக் பண்ணி போகுதுன்னா இதுதான் அதோட ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதா கீழே போகிறதாங்கிறது அது அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த லெவல் போகணும் அப்படின்னாலே 1 வருஷம் ஆகுதோ இல்லை 2 வருஷம் ஆகுதோ தெரியல. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இங்க இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் வைஸ் சொல்லிட்டேன். இது வந்து நம்மளோட லோ ஹை அண்ட் ஹையர் லோ அண்ட் அகைன் ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை அகைன் நமக்கு மார்க்கெட் வந்து கீழே நல்லா செல் ஆயிருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இது எல்லாம் ஒரே மூவ்மெண்ட்னால இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்குது. அதாவது இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்குது. பட் இந்த ஹையை பிரேக் பண்ணல. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி அகைன் மார்க்கெட் இது வரைக்கும் பேருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரே நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது நடக்கல. அதனால நம்ம வந்து ஸ்ட்ரக்சரோட லோ வந்து இந்த லெவல் தான் இப்போதைக்கு எடுக்க முடியும். இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமோட டேட்டா. ஓகேங்களா, அண்ட் அப்படி வீக்லி டைம் ஃப்ரேம் செக் பண்ணிக்கலாம். அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்ல அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா, அண்ட் இங்கே நமக்கு வந்து எல்லா ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைட்வேஸ் ரேஞ்ச் மார்க்கெட்டும் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பிரேக் பண்ணி இப்போ இங்கே வந்து ஒரு கேப் அப்பாயி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுவும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அண்ட் அகைன் நம்ம இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்தே நமக்கு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்குது. அண்ட் இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல செல்லிங் சைட்ல புஷ் பண்ணிருக்கு. ஓகேங்களா, அண்ட் லாஸ்டா நம்ம யூஎஸ் ஆயில் வந்து அனலைசிஸ் பண்ணும்போது இந்த லெவல்ல எங்கேயோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அங்க வச்சு செல்லிங் தான் கொடுத்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஃபுல்லா சைட்வேஸ் மார்க்கெட்டா ஆயிருக்குது. ஓகேங்களா, இந்த லெவல் ஃபுல்லா சைட்வேஸ் ஆயிட்டு இப்போ தான் பிரேக் பண்ணிருக்குது. பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் வந்து இப்போ மேல அகைன் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த டேட்டாவை கிளியரா பாத்தீங்கன்னா இப்போ வீக்லியில இது வந்து ஒரு சைட்வேஸ் லெவல். இந்த சைட்வேஸ் லெவலோட ரெசிஸ்டன்ட் லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போனதுக்கு அப்புறம் தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே எக்ஸ்பெக்டே பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் பையிங் கிடையாது. அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்குது. அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுங்க. அண்ட் அதுதான் சேஃபர் சைடில் இருக்கும். அதுவும் பிரேக் பண்ண உடனேலாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த மூவ்க்கு ஒரு நல்ல கரெக்ஷன் வரலாம். அந்த கரெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி அகைன் மார்க்கெட் மேல போகும். இப்போ இந்த லெவல்ல வந்து ஒரு 61.8 வந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா திரும்பினதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்சிங் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, அந்த ட்ரெண்ட் சேஞ்சிங் கான்செப்ட், இந்த சப்போர்ட் இண்டஸ்ட்ரினா என்ன, ட்ரெண்ட்னா என்ன, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பாருங்க. உங்களுக்கு நல்லா இந்த ட்ரெண்டிங் பத்தி உங்களுக்கு பேசிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே கிளியரா தெரியும். ஓகேங்களா, ஓகே, இப்போ இது பிரேக் பண்ணல அப்படின்னா இப்போ இருக்கிற லெவல்ல இருந்தே மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி
பாசிபிளும் இருக்குது. நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இன்னும் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்துடலாம். அண்ட் 4 ஹவர் அண்ட் 4 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கேருந்து நல்ல பை, அகைன் கரெக்ஷன், அகைன் பை, அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பை ஆயிருக்கு. இங்கிருந்து இந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வருதுன்னு பார்க்கலாம். 7% 7.5% வந்து மார்க்கெட் வந்து நமக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்குது. ஓகேங்களா? அண்ட் 572 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. அண்ட் ஆயில்ல வந்து 572 பாயிண்ட்னா அது ரொம்ப அதிகம். 7%ங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய கேப் அப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த லெவலுக்குள்ள இருக்குது. ஸோ அகைன் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்து அகைன் மார்க்கெட் பையிங்கும் போகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கேப் அப் வந்திருக்கிறதுனால கேப் அப் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணிட்டு தான் போகும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கும்னு சொல்ல முடியாது. அது சில டைம்ல மார்க்கெட் கீழே கரெக்ஷனுக்காக வரலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ இங்கிருந்து டேரக்டா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இந்த மூவ்க்கு கரெக்ஷன் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா தான் அதை ஃபில் அப் பண்ணும். கரெக்ஷன் வரல, இந்த லெவலே ஒரு கன்சால்டேஷன் லெவல். கன்சால்டேஷன்னா சைடுவேஸ். ஸோ அந்த சைடுவேஸும் ஒரு விதமான கரெக்ஷன் தான். ஸோ அந்த சைடுவேஸ் கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போனாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ கேப் அப்பை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணுங்கிறதுலாம் வந்து கான்செப்டே கிடையாது. ஸோ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டுறீங்க. ஸோ கேப் அப்பை ஃபில் பண்ணணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அது கரெக்ஷனுக்காக கேப் அப் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு ஒரே மூவ் தான். இங்கிருந்து இது வரைக்கும் ஒரே மூவ் தான். ஸோ அதோட கரெக்ஷனுக்காக மார்க்கெட் இன்கேஸ் கீழே வந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படியே அதை ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்ஷனுக்கே மார்க்கெட் கீழே வந்தாலும் இது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போறதுக்கும் பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சும்மா கேப் அப் வந்த உடனே இங்க இருந்து நான் செல் பண்ணி கேப் அப் ஃபில் பண்றது கீழே போகும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேட் நம்மளுக்கு மேக்ஸிமம் சக்சஸ் கொடுக்காது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து மார்க்கெட் வந்து 4 ஹவர்ல ஒரு கிளியர் பையிங் சைடில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் பிரேக் பண்ணுது அப்படின்னா அகைன் கரெக்ஷன் வரும்போது 4 ஹவர்லயும் நீங்க வந்து என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் பையிங் ஸ்ட்ரக்சர்ல தான் 4 ஹவர் மார்க்கெட் இருக்குது. இன்னும் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட்லாம் பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன கரெக்ஷன்லையும் அதுக்கப்புறம் பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் மேக்ஸிமம் பையிங் போறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குது. ஓகேங்களா? இல்ல இப்போ இங்க இருந்தே மார்க்கெட் செல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ட்ரெண்ட் சேஞ்சே ஆகல. ஸோ அதுக்கப்புறம் செல்லிங் தான் வரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் என்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல், அதாவது நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுங்க. அதுதான் சேஃபர் சைடு என்ட்ரியா இருக்கும் பையிங் என்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இல்ல செல்லிங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா அகைன் இன்னும் நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் ஒரே மூவ் தான். ஓகேங்களா? இதுல சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்குது. கொடுத்துட்டு இங்க இருந்து இது வரைக்கும் ஒரே மூவ் தான். ஸோ அகைன் மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்களா? ஓகேங்களா? இப்போ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து அகைன் ஒரு கரெக்ஷன், நல்ல லாங் கரெக்ஷனாக இருக்கணும். லாங் கரெக்ஷன் கொடுத்து அகைன் மார்க்கெட் செல் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இதுவே அக்ரெசிவ் மெத்தட் தான். ஓகேங்களா? எதுக்காக அக்ரெசிவ் மெத்தட்ல நான் எடுக்கலாம்னு சொல்றேன்னா இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்குது. ஸோ அந்த லெவலில் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் சேஞ்சிங் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். சின்ன சின்ன மூவாக வருதுன்னா வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல லாங் மூவ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுங்க. அதுதான் சேஃபர் சைடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செல்லிங் சைட் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரியா கிடைச்சா எடுங்க. அண்ட் பையிங் சைட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிருச்சு அப்படினாலே நீங்க 4 ஹவர்லயே என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன கரெக்ஷனை என்ட்ரி வந்து நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பையிங்க்கும் என்ட்ரி இருக்குது, செல்லிங்க்கும் என்ட்ரி இருக்குது. பட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான். இப்போ வந்து ஷுவரா எந்த என்ட்ரியும் எடுக்க வேண்டாம். இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பையிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ராப்பர் ட்ரெண்ட் சேஞ்சிங் நடந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் என்ட்ரி வந்து எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் இதுதான் நம்மளோட யூஎஸ் ஆயிலோட அனலைசிஸ். அண்ட் எந்த சைடு பிரேக் பண்ணுது, எந்த சைடு என்ட்ரி கிடைக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்களே கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.